இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பகுதியை நாம் கேட்டோம். கடவுளாகிய ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினரை பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்று உலர்ந்த எலும்புகள் மத்தியில் உரையாடக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். எலும்புகள் தளர்ந்த நிலையில் ஒன்றோடு ஒன்று இணையாது சிதறி கிடக்கக்கூடிய இடம் அது. அங்கு கடவுள் யாவே எலோஹிம் பேசக்கூடிய ஒரு பேச்சு. இட்ஸ் அ டயலாக் அப்படின்னு சொல்லலாம். அவரும் எசேக்கியேலும் இருவருமே உரையாடக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது, இந்த இடத்தில் நீ போய் பேசு, இறை வார்த்தையை போதிக்க முடியுமா? போதிக்க முடியாது. ஏன்னா உலர்ந்த எலும்புகள் அங்கு இருக்கக்கூடியதை பார்க்கிறார். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இதை செய், ஏனெனில் உன்னுடைய அறிவை விட என்னுடைய ஞானம் மிக பெரியது, உன்னுடைய ஆற்றலை விட என்னுடைய வல்லமை மிக சிறந்தது, அதை நீ புரிந்து கொள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்கிறார். கீழ்ப்படிதல் என்ற ஒரு செயலை நாம் பார்க்கிறோம். செய்யக்கூடிய இந்த செயலில் கடவுள் எதையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடக்கக்கூடியதை இவர் பார்க்கிறார். உலர்ந்த எலும்புகள் ஒட்டப்படக்கூடியதை பார்க்கிறார். சிதைந்து கிடக்கக்கூடியது ஒன்றாக இணைகிறது. நரம்புகள் உள்ளே செருக்கப்படக்கூடியதை பார்க்கிறோம். சதைக்கு மேலே தோல் பகுதியானது, ஆக ஒட்டுமொத்தமான ஒரு உருவமானது வரக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய எலும்பல்ல, பலருடைய எலும்பும் சதையும் அனைத்து மனிதர்களும் அங்கு கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். இது ஒரு உருவகமாக கடவுள் சொல்கிறார். இது இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. கடவுளுடைய வல்லமை எப்படிப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட அவர் உயிரற்ற ஒரு உடம்பை அங்கு பார்க்கிறோம். அந்த உடம்பிற்கும் கடவுள் என்ன சொல்கிறார்? இன்னும் அதிகமாக பேசக்கூடிய பேச்சு இன்னும் அதிகமாக பேசு. அங்கு உம்முடைய இறைவாக்கிலால் அந்த மனிதர்கள் அனைவருமே உயிரை பெற்றுக்கொள்வார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, ஒரு வாளை விட கூர்மையானது, ரெண்டு பக்கமும் கூர்மையானது. இந்த இறை வார்த்தை எப்படிங்க பொருந்தும் அப்படின்னா, இந்த திருச்சட்டத்தின் நிறைவு இறை வார்த்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடியது, பிரித்து பார்க்க முடியாதது. ஏனெனில் எதெல்லாம் நடக்க இருக்கிறதோ அதை முன்கூட்டி சொல்லக்கூடியது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவு செய்யப்படக்கூடியது புதிய ஏற்பாடு. ஆக இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதுதான் தொகுப்பாக இருக்கக்கூடிய திருவிவிலியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருவிவிலியத்தினுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய வலிமை என்ன அப்படின்னா, வார்த்தையான கடவுள், அதுதான் சொல்வார் யோவான், வார்த்தையான கடவுள். வார்த்தைனா என்ன? ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு சொல். இந்த ஒரு ஆற்றலை கடவுள் மனிதனை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார். உண்டாக்குக அப்படின்னா அது உண்டாகக்கூடிய செயல். கடவுளுடைய செயலில் ஒவ்வொன்றாக படைக்கிறார். அந்த படைப்பில் உலகில் அனைத்து படைப்புகளுமே வந்தாலும் மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் கடவுள். அதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த உயிர் எங்கு வருகிறது, எங்கு செல்கிறது? அது கடவுளிடமிருந்து வருகிறது, மீண்டும் அது கடவுளை நோக்கி செல்கிறது. அதுதான் உண்மையான ஒரு செய்தி. அப்போ இந்த உயிர் கடவுளிடமிருந்து வரக்கூடிய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதே உயிர் கடவுளிடம் செல்லுகிறது, அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் கடவுள் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது. உயிரை எடுப்பதற்கும் உயிரை கொடுப்பதற்கும் என்னிடம் மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கும் உயிரை கொடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை, உயிரை எடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை. அந்தோனியார் உயிர் கொடுத்திருக்கிறார். உண்மையாக பார்த்தோம்னா அந்தோனியார் உயிர் கொடுத்திருக்கிறார். ஏன் அந்தோனியார் மட்டும் இல்லை, பல புனிதர்கள் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. இந்த உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏன் பேதுரு உயிரை கொடுக்கலையா?
நிறைய பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அர்த்தம், அந்த மனிதன் கொடுக்கவில்லை, அந்த மனிதனுக்குள் இருந்த அந்த தெய்வம் கொடுத்திருக்கிறது. அந்த தெய்வத்தின் பெயர் இயேசு. அந்த இயேசு இன்றைக்கு சொல்லக்கூடிய திருச்சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்தை கையில் எடுத்துடுறோம். திருச்சட்டத்தை கையில் எடுத்துட்டோம், நாங்கள் விவிலியத்தை எடுத்துட்டோம், அதனால் நாங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இறை வார்த்தை, போதிக்கக்கூடியதெல்லாம் இறை வார்த்தை இல்லை. வார்த்தை ஒரு புறம், வாழ்க்கை இன்னொரு புறம். வார்த்தை நம் கரத்தில் இருக்கிறது, வாழ்க்கை எங்கே இருக்கிறது? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இரண்டுமே ஒன்றுதான், வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றுதான். இயேசு எதை போதித்தாரோ அதை செய்து காட்டினார், எதை செய்து காட்டினாரோ அதை தான் போதித்தார். அப்போ எதிரும் புதிருமாக சந்திக்கக்கூடியதல்ல. நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகாக ஒரு கவிஞன் சொல்வார், கால்கள் இரண்டு ஆனால் பயணம் ஒன்றுதான், கரங்கள் இரண்டு ஆனால் பணி ஒன்றுதான், கண்கள் இரண்டு பார்வை ஒன்றுதான், செவிகள் இரண்டு கேட்கக்கூடிய திறன் ஒன்றுதான். ஆனால் மனுஷனுக்கு மூளையும் வேற, இதயமும் வேற, ஆனால் அவன் பிரிவுபட்டு இருக்கிறான். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு இரண்டு கூட ஒன்றாக இருக்கிறது, ஆனால் ஒன்று இருக்கக்கூடியது இரண்டாக இருக்கிறது. புரியுதுங்களா? ரெண்டாக இருக்கிறது ஒன்றா இருக்குது, ஒன்றா இருக்கிறது இப்போ பிரிஞ்சு ரெண்டாக இருக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய மனது என்பது கடவுள் ஈர்க்கக்கூடிய ஒரு இடம், மனிதன் ஈர்க்கக்கூடிய இடம். அப்போ ரெண்டு பேருமே பிரித்து பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் கடவுள் என்று சொன்னார்கள், கடவுள் மட்டும்தான் தேடினாங்க. பிறகு மனிதன் என்று சொன்னார்கள், மனிதனை மட்டும் தேடினான். இப்பொழுது கடவுளையும் மறந்து விட்டான், மனிதனையும் மறந்து விட்டான். ஒரு பக்கம் கோஷ்டி அப்படி போயிட்டு இருக்கு, யாருமே வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, கடவுள் ஒரு பாதி, மனிதனும் இன்னொரு பாதி. ஏன்னா கண்ணால் காண முடியாத ஒரு சகோதரனை நீ அன்பு செய்யல அப்படின்னா, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தி என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லா புனிதருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அன்பு மிக அழுத்தம் கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். குழந்தை திரேசம்மாளுடைய ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். குழந்தை திரேசம்மாள் அந்த கான்வெண்ட் போயிருக்கேன் நான், லிசியேல கான்வெண்ட்டுக்கு போயிருக்கேன் நான் படிக்கும் பொழுது. அந்த துறவர இல்லத்தில் அந்த குழந்தை திரேசம்மாள் இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த ஒரு துறவர ஆடை இருக்கும், கார்மல் சபையுடைய உடுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேற்பட்டு ஒரு கேப் மாதிரி இருக்கும், முக்காடு போட்டு வரோம். அவர்களுக்கு இந்த இடத்துல பின் இருக்கும், பின் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கை வராது. அப்பொழுது அவருடைய சகோதரியிடம் கேட்பார், சகோதரி எனக்கு இந்த இடத்துல பின் போட முடியல, நீங்கள் போடுவீங்க இல்லையா ஷால்வுக்கு இந்த இடத்துல பின், இது என்னால் போட முடியல அப்படின்ட்டு. அந்த சகோதரி என்ன செய்வா தெரியுங்களா? கோவத்தில் அந்த உடையோடு சேர்த்து அந்த சதையும் சேர்த்து தைத்து பின் போடுவார். போடும் பொழுது அவர் அப்படியே கண் கலங்கிய அந்த சகோதரி மகிழ்ச்சியோடு நன்றி என்று சொல்வார், நன்றி என்று சொல்வார். அவர் அதை பார்த்துவிட்டு அமைதியாக சென்று விடுவார். குற்றம் யார் பக்கத்தில் இருக்கிறது? செய்தவன் பக்கத்தில் இருக்கிறது. அடி வாங்கியவன் மன்னிக்கிறான், அடி கொடுக்கிறவன் வெறுக்கிறான். இதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு செய்தியில் அந்த ஒரு சகோதரியுடைய அன்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், அவர் அழகாக சொல்வார், என்னுடைய அழைத்தலே அன்புதான், என்னுடைய அழைத்தலே அன்புதான், அன்பு செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். எந்த இடத்துல? துறவர இல்லத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளை நான் அன்பு செய்கிறேன், இவர்களை நான் அன்பு செய்வதன் மூலமாக கடவுளை அன்பு செய்கிறேன், அவ்வளோதான். இந்த துறவர சகோதரிகள் பல இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கு ஒரே குடும்பத்தில் ஒரே இரத்தத்திலிருந்து வரக்கூடியவர்கள் இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், பிரிவுபட்ட ஒரு சூழல் தான் இருக்கிறது. நாடு பிரிவுபடலை, மனசும் பிரிவுபட்டுச்சு. மனுஷனுடைய மனசு பிரிவுபட்டுச்சுன்னா எல்லாமே பிரிவுபட்டுவிடும். அதை தான் கடவுள் என்ன செய்கிறார்? கடவுளையும் மனிதனையும் பிரிக்காதே, ஏனெனில் திருச்சட்டமும் அவருடைய நியமங்களும் ஒன்றுதான். இயேசுவே அன்புதான், அன்பினுடைய அடையாளம். திருச்சட்டத்தின் நிறைவு அன்புதான். அதை தான் கொருந்து மடலில் அழகாக பவுல் சொல்வார், எதிர்நோக்கு விசுவாசம் ரெண்டும் இருக்கட்டும், அன்புதான் சிறந்தது என்று அழுத்தம் கொடுப்பார். ஏன் அன்பு சிறந்தது அப்படின்னா, வாழ்க்கைக்கு அன்பு ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயம். கடவுளே அன்பாக இருக்கின்ற பொழுது மனுஷன் மட்டும் எதுக்கு வம்பா நிற்கணும், வீம்புக்கு நிற்கணும், அதிகார தோரணையில் நிற்கணும், ஆணவத்தோடு நிற்கணும், விதண்டாவாதத்தோடு நிற்கணும், பேராசையோடு நிற்கணும், போட்டி பொறாமையோடு நிற்க வேண்டும். இது தான் இன்றைக்கு மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அன்புதான் ஒரு மனிதனை கட்டி போடுகிறது, அந்த அன்புதான் கடவுளையும் கட்டி போடுகிறது. புரியுதுங்களா? அந்த அன்புதான் ஒரு மனுஷனை ஈர்க்கும்.
கடவுளை ஈர்க்கக்கூடிய சக்தி என்ன தெரியுங்களா? நம்முடைய செயல். அந்த செயல் நம்பிக்கையில் மட்டும் வருவதல்ல, அன்பின் செயலாகத்தான் இருக்கணும். அன்பு தான் செயலை காட்டும். அந்த அன்பு தான் செயல் காட்டும். அதை தான் அந்த திரேசா ஆவிலா மட்டுமல்ல, கல்கத்தா திரேசாமாலும் சொல்லுவார்கள். அன்பிற்கோள் அன்னை திரேசாள் என்ற பெயரை அவர் வாங்கினார்னா அவர் செய்த அன்பின் செயல்கள், அவ்வளோதான். இந்த அன்பின் செயல்கள் எப்படி வெளிப்படும்? நம்பிக்கை இருக்கக்கூடியவன் அந்த செயலை செய்வான். இந்த செயலை செய்யக்கூடியவனிடம் கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கக்கூடிய இடத்துல அன்பு இருக்கிறது. எதையும் நாம் பகுத்து பிரித்து பார்க்காது சேர்த்து பார்க்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. கடவுள் ஆலயத்தில் தான் இருக்கிறார், வெளியே இல்லை அப்படின்னா கடவுளுக்கு வேலையே கிடையாது. கடவுள் வெளியே மட்டும்தான் இருக்கிறாரு, ஆலயத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். கடவுள் என்பது கடந்து உள் இருக்கக்கூடியவர். எங்கே இருக்கிறாரு? உள் இருக்கக்கூடியவர். கடந்து உள் இருக்கக்கூடியவர் தான் கடவுள். அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு? ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே போய் தேடி பார்க்காதீங்க, அது உள்ளே இருக்கிறாரு. அந்த கடவுளை நீங்கள் உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பயணத்தில் மற்றவர்கள் எல்லாருமே நாம் அன்போடு பார்க்க முடியும், பாசத்தோடு நாம் அரவணைக்க முடியும், நேசத்தோடு நாம் உறவு கொள்ள முடியும், அக்கறையோடு நாம் நடந்து கொள்ள முடியும். திருச்சட்டம் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது பாகுபாடற்ற சமத்துவம் நிறைந்த அன்பான ஒரு உலகத்தை, புதிய படைப்பை கடவுள் எதிர்பார்க்கிறார். அதைக்குத்தான் கடவுள் உள்ளே வருகிறார். பகைமை என்பது பாவத்திற்கும் தூய்மைக்கும் உள்ள போராட்டம், அன்பின் போராட்டம். அது பாவம் ஒரு புறம் இருக்கிறது, புண்ணியம் இன்னொரு புறம் இருக்கிறது. சண்டை என்பது இதற்கு இரண்டுக்கும் இடையே ஏற்படக்கூடிய சண்டை தவிர மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் சண்டையே கிடையாது. கடவுள் யாரை வெறுக்கிறாரு? பாவத்தை வெறுக்கிறார். பாவியை எதுவரைக்கும் அவர் வெறுத்ததாக சரித்திரம் இல்லை. அப்போ பாவத்தை வெறுக்கிறார் என்றால் அவர் புண்ணியத்தில் இருக்கிறார். மனுஷன் என்ன செய்கிறான்? பாவத்தையும் புண்ணியத்தையும் சில நேரங்களில் சேர்த்துடுறான். அல்லது ஒரு மனுஷனை இன்னொரு ரகமாக அவன் பார்க்கிறான். அவன் ஏதோ பாவியோ இவன் என்னவோ புண்ணியம் செஞ்ச மாதிரி. அதெல்லாம் கிடையாது. கடவுள் முன்பாக பாவத்தை வெறுக்கக்கூடியவர் தான் கடவுள். மனுஷனை எதை வெறுக்கணும்? பாவத்தை தான் வெறுக்கணுமே தவிர பாவியை வெறுப்பதற்காக நாம் வரவில்லை. கடவுள் அன்பு செய் என்ற ஒரு கட்டளையை அழுத்தம் கொடுக்கிறார். அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பானது கொடுக்கப்படுகிறது. அன்பு செய்யாதவன் கிறிஸ்தவனே இல்லை. அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அடிப்படையான ஆன்மீகம் அவனிடம் இல்லை. அவன் விவிலியத்தை எத்தனை மணி நேரம் தூக்கினாலும் அது பயன் தராது. அதைதான் குழந்தை திரேசாமால் அழுத்தமாக ஒவ்வொரு நொடி பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே சென்றார். ஆலயத்திற்கு வருவது, கடவுளை வணங்குவது, அந்த வணங்கக்கூடிய கடவுள் அன்பாக இருக்கின்ற பொழுது, அந்த நற்கரணை அன்பின் வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது, அந்த நற்கரணையாக நாம் வாழ்வதற்கு தியாகத்தின் அன்பு, அகாப்பி என்று சொல்வார்கள், அதுபோல வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை இல்லறத்திலும் துறவரத்திலும் இணைந்து கடைபிடித்து வாழ நாம் முடிவெடுப்போம். ஆமேன்.